அடுத்தமா சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். an integer is chosen at random from the first 100 positive integers. ஃபஸ்ட்டு 100 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா இது வரைக்கும் 100 வரைக்கும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த இன்டீஜர் சூசன் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஆர் மல்டிபிள் ஆஃப் 8? ப்ரைம் ஆர் மல்டிபிள் ஆஃப் 8. அதாவது ப்ரைம் நம்பர்னு சொல்லும்போது ப்ரைம் நம்பர் என்னப்பா? ப்ரைம் நம்பர்னால் ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஆமாம். 1 இஸ் என்னது? நாட் ஏ ப்ரைம், நாட் ஏ காம்போசிட் நம்பர். ஓகேவா? 2 இஸ் என்னது? ப்ரைம் நம்பரு. 3 இஸ் ப்ரைம் நம்பரு. 5 இஸ் ப்ரைம் நம்பரு. 7 இஸ் ப்ரைம் நம்பரு. 11 ஓகே எக்ஸட்ரா. அதாவது அந்த நம்பரால் டிவைட் ஆகும், இல்லைன்னா நம்பர் ஒன்றால் மட்டும் தான் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலும் அது டிவைட் ஆகாது. அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பரு. ஓகேவா? ரிமைனிங் நம்பர் வந்து காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 8. ஓகே. சாம்பிள் பேஸ் வந்து 1 2 இது வரைக்கும் 100 வரைக்கும். அப்போ n ஆஃப் s = 100. இப்போது ஏங்கிற ஈவெண்ட் வந்து எதை எடுத்துக்கலாம்? நீங்கள் ப்ரைம் நம்பர் எடுத்துக்கலாமா? 2 இஸ் ப்ரைமு, அதாவது 1 to 100க்குள்ளார 2 ப்ரைமு. 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 97. இந்த 25 நம்பர்ஸும் 1 to 100க்குள்ளே என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். இப்போ n ஆஃப் a = 25 வருதா? அடுத்து 1 to 100க்குள்ளார 8ஓட மல்டிபிள். அப்போது 8 டேபிள். 8 16 24 32 40 48 56 64 72 80 88 96. இது எல்லாமே வந்து 8ஓட மல்டிபிள். இந்த ஈவெண்ட்டை பின்னு வச்சுக்கோங்க. இது அப்போ என்ன? பி வந்து 12 வருது. அடுத்து இந்த ஏயும் பியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இந்த ரெண்டுக்கும் வந்து காமனாக உள்ள நம்பர் எதுவுமே வராது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ ஆர் கொடுத்தனால பி ஆஃப் ஏ யூனியன் பின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஆர்பின்னு அர்த்தம். இதில் அண்டு கொடுத்தா ஏ அண்டு பின்னு அர்த்தம். அண்டு கொடுத்தா ஏ அண்டு பி, ஆர் கொடுத்தா ஏ யூனியன் பி. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி = பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஏன்னா இதில் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி செட் தான் வரும். ஏக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் அப்படின்னா எம்டி செட் வரும். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0 ஆயிரும். பி ஆஃப் ஏ யூனியன் பி = பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஸோ பி ஆஃப் ஏ வந்து n ஆஃப் ஏ / n ஆஃப் எஸ் போட்டால் 25 / 100. இது 12 / 100 ஆட் பண்ணால் 37 / 100. ஓகேவா? இது வந்து 6th சம். அடுத்து 7th சம் பாருங்கள். செவன்த் ஒன் பாருங்கள். ஏ பேக் கண்டைன்ஸ் 7 ரெட் அண்ட் 4 பிளாக் பால்ஸ். ஓகேவா? ஆமாம். ஒரு பேக்கில் வந்து 7 ரெட் பால் இருக்குது, 4 பிளாக் பால்ஸ் இருக்குது, டோட்டலாக 11 பால்ஸ் இருக்குது. இதிலேருந்து 3 பால்ஸ் எடுக்கிறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஆல் ஆர் ரெட். எல்லாமே ரெட்டாக இருக்கணும். இதில் செகண்ட் கொஸ்டின் வந்து 1 ரெட் அண்ட் 2 பிளாக்காக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற 3மே வந்து ரெட்டு. செகண்ட் கொஸ்டின் வந்து 3ல் வந்து 1 ரெட்டு 2 பிளாக். இதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. 7 ரெட்டு 4 பிளாக்கா? ஒரு டோட்டலாக எத்தனை? 11 இருக்கா? அப்போ காம்பினேஷன் போது 11லேருந்து 3 பால்ஸ் எடுக்கணும். அப்போ 11C3. 11C3னா 11 × 10 × 9 / 1 × 2 × 3 கேன்சல் பண்ணால் 165. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் பேஸ் வந்து எவ்வளோ? 165 என்ன? சரி. ஃபஸ்ட்டு ஆல் ஆர் ரெட்டு. நீங்கள் எடுக்கிற 3மே வந்து ரெட்டு. அப்போ 11ல் 3 பால்ஸ் எடுக்கிறோம். அந்த 3மே வந்து 7 ரெட்லேருந்து 3 ரெட் எடுத்துக்கும். அப்போ 7C3. அப்போ 7C3னா 7 × 6 × 5 / 1 × 2 × 3 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 வரும். 11C3 ஆன்சர் என்ன? 165. இதுக்கு வந்து நீங்கள் 5 டேபிள் போட்டிங்கன்னா 7 / 33 வருது. அடுத்து செகண்ட் 1 ரெட்டு 2 பிளாக். இந்த ஈவெண்ட்டை நீங்கள் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பின்னு எடுத்துட்டிங்கன்னா பி ஆஃப் பி = இதில் பாருங்கள் 1 ரெட்டா? 7 ரெட்லேருந்து 1 ரெட்டு, ரிமைனிங் 2ல் 4 பிளாக்லேருந்து 2 பிளாக் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 7C1 × 4C2 11லேருந்து 3 பால்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? 7C1னா 7, 4C2னா 4 × 3 / 1 × 2 36 11C3 வந்து 165. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 7 6 are 40 / 165. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டேபிள் போட்டிங்க? 3 டேபிள் போட்டிங்கன்னா 14 / எனக்கு 55 வருது. ஓகேவா? அடுத்தபடியாக 8th ஒன். எ சிங்கிள் கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் எ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். ஆமாம். அதாவது 52 கார்ட்ஸில் இருந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் அன் ஆஸ் ஆர் ஏ கிங்? ஆஸ் ஆர் ஏ கிங் என்ன? அடுத்த செகண்ட் கொஸ்டின். த கார்டு வில் பி 6 ஆர் ஸ்மாலர். 6 ஆர் என்னது? ஸ்மாலர். தேர்ட் ஒன். த கார்டு இஸ் எய்தர் எ குயின் ஆர் என்னது? 9. ஓகே. ஃபஸ்ட்டு n ஆஃப் எஸ் என்னது? 52வா?
இப்போ ஏங்கிற ஈவெண்ட்டை த கார்டு இஸ் ஆஸ்ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து பிங்கிற ஈவெண்ட்டை கார்டு வந்து அது கிங்னு எடுத்துக்குவோம். அப்புறம் பி ஆஃப் ஏன்பி, ஏயும் பி என்னது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவாக, ஏன்னா ஆஸுக்கும் கிங்குக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டும் இருக்காது. பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. 4 ஆஸ் இருக்கும், என் ஆஃப் எஸ் வந்து 52, 4/52. அதே மாதிரி கிங்கும் 4 இருக்கும், 4/52. ஓகேவா? ஸோ 1/13 ப்ளஸ் 1/13, ஸோ 2/13. அடுத்து செகண்ட் வந்து த கார்டு வில் பி 6 ஆர் ஸ்மாலர். 6 ஆர்னது ஸ்மாலர். அப்போ 6 ஆர் ஸ்மாலர்னு சொல்லும்போது 6ஐ விட ஆமாம் 6 ஆறுனது ஸ்மாலர் அப்படின்னு சொல்லும்போது 20 இருக்கும். அப்போ 20/52. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தபடியாக தேர்டு வந்து த கார்டு இஸ் எய்தர் எ கியூன் ஆர் 9. எய்தர் எ கியூன் ஆறுனது 9. அப்போ கியூன்னு சொல்லும்போது எத்தனை இருக்கும்? 4 இருக்குமா? 4/52. அடுத்து எய்தர் கியூன் ஆர் 9. அப்போ 9 சொல்லும்போது எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 4/52. அப்போ 4/52 ப்ளஸ் 4/52 ஆன்சர் 2/13. ஓகேவா? சரி, அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு வந்து அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, புக்கு நம்பர் போட்டுருப்பாங்க, அந்த நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 9th ஒன் பாருங்கள். A cricket club has 16 members. Of them only 5 can bowl. ஆமாம், 16 மெம்பர்ஸில் 5 பேர் வந்து பவுலரு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இன் எ டீம் ஆஃப் 11 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ் இருக்கணும். குறைஞ்சது 3 பவுலர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஆமாம், 3 விட அதிகமாக இருக்கலாம். 3 பவுலர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகே, ஈவெண்ட் பாருங்கள். ஏங்கிற ஈவெண்ட் எப்படிங்க பாருங்கள். 5 பவுலர்ஸு 11 அதர்ஸ் இருக்காங்க டோட்டலாக. ஏன்னா 16ல் 5 பவுலர்ஸ் போயிட்டாங்கன்னா மீது வந்து 11 அதர்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள். 3 பவுலர்ஸ் எடுத்து 8 அதர்ஸ் எடுக்கலாமா? 4 பவுலர்ஸ் எடுத்து 7 அதர்ஸ் எடுக்கலாமா? 5 பவுலர்ஸ் எடுத்து 6 அதர்ஸ் எடுக்கலாமா? அதை பேட்ஸ்மேன் எடுக்கலாமா? ஓகே, இப்போ 6 பவுலர்ஸ் எடுத்து 5 அதர்ஸ் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? இருக்கிறதே 5 பவுலர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் 3 + 3 8, 4 7, 5 6ன்னு எடுக்கலாம். அடுத்து ஈவெண்ட் வரும்போது என்ன பாருங்கள். 5C3 இன்ட்டு 11C8 டிவைட் பை 16C11. டோட்டலாக 16லேருந்து 11 செலக்ட் பண்ணிட்டோம். அதில் 5ல் பவுலர்ஸ் 5லேருந்து 3 பவுலர்ஸு, 11 அதர்ஸ்லேருந்து 8 என்னது அதர்ஸு. அடுத்து 5C4 இன்ட்டு 11C7 டிவைட் பை 16C11. 5C5 இன்ட்டு 11C6 டிவைட் பை 16C11. ஓகேவா? ஆமாம், 5C3 5C2ன்னு எடுக்கலாம். எப்படி? NCR = NCN-R அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா 5C3 = 5C2. அடுத்து 11C8 அதே ஃபார்முலா. NCR = NCN-R ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 11C8 11C3ன்னு எழுதிக்கலாம். 16C11 அதே ஃபார்முலா எழுதிக்கணும்னா 16C5 5C4 5C1 11C7 11C4 16C11 16C5 5C5 5C0. எப்படி? NCR = NCN-R ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 5C0 11C6 11C5 16C11 16C5. இதனுடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன போகிறது? 627 டிவைட் பை 728. ஓகேவா? 627 டிவைட் பை என்னது? 728. அடுத்தபடியாக 10th ஒன். The odds that the event the accused is 5-7. Find P of A கேட்டிருக்காங்க. சப்போஸ் P of P வந்து 2/5 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த ஆட்ஸ் தட் த ஈவெண்ட் பி வந்து எப்படி இருக்கலாம்? P அக்யூர்ஸ் எப்படி இருக்கலாம்னு கேட்குறாங்க. A அக்யூர்ஸ் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு P of A கேட்குறாங்க. P of B கொடுத்துட்டு P அக்யூர்ஸ் எப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, P of A டிவைட் பை P of A பார். P of A டிவைட் பை P of A பார் தான் கிவன் 5-7 தான். இல்லை P of A பார் P of A ப்ளஸ் P of A ப்ளஸ் P of A பார் வந்து ஆன்சர் 1. அப்போ P of A பாரை 1 - P of A எழுதிக்கலாமா? ஓகேவா? அப்போ P of A டிவைட் பை 1 - P of A = 5/7. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 × P of A = 5 - 5 P of A. அப்போ 7 × P of A இது அஞ்சு பண்ணால் ப்ளஸ் 5 × P of A = 5 வருமா? அப்போ 12 × P of A = 5. இப்போ தேர்ஃபோர் P of A = 5/12. P of A வேண்டியது இந்த மாதிரியும் ஃபைண்ட் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஃபார்முலா இருக்குது. P of A = A டிவைட் பை A + B. A வந்து 5 டிவைட் பை A + B வந்து A 5 B வந்து 7. அப்போ 5 + 7 5/2. இப்படி ஃபைண்ட் பண்ணலாம்.
அடுத்து பி ஆஃப் பி வந்து 2/5 கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் பி வந்து 2/5னா பி ஆஃப் பி பார் வந்து 3/5. எப்படின்னா பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் ஆன்சர் 1. அப்போ பி ஆஃப் பி பார் ஈக்குவல் 1 மைனஸ் பி ஆஃப் பி. அப்போ 1 மைனஸ் 2/5 ஆன்சர் என்ன 3/5. அப்போ பி ஆஃப் பி பை பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 2/5 பை 3/5 ஆன்சர் என்ன 2/3. ஸோ 2/3. ஓகேவா? ஸோ பி எக்யூஷன் அது 2/3. அடுத்து ரிமைனிங் எக்ஸாம்பிள் 12.1 இருக்குல்லப்பா, இது வந்து நம்ம எதில் பார்த்தது? ஆமாம், எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் மாடல், அதே மாடல் அப்படியே போட்டுக்கலாம். பெர்மிசபிளா இல்லை நாட் பெர்மிசபிளா ஆட் பண்ணுங்கள். டோட்டல் ப்ராபர்ட்டி 1 வந்தால் பெர்மிசபிள், நாட் ஈக்குவல் வந்தால் இந்த நாட் பெர்மிசபிள். ஓகேவா? நெகட்டிவ் வந்தாலும் என்னது நாட் பெர்மிசபிள். அடுத்தபடியாக 12.2 12.3 எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நல்லா படித்து பாருங்கள். எல்லாம் சிம்பிளான சம் தான். 12.4 எல்லாம் சிம்பிள் சம் தான். 12.5 a fair die is rolled. ஆமாம், டைஸ் சம்மும் பார்த்துக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் a fair die is rolled, find the probability of getting fair die அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டைன்னு அர்த்தம். அண்ட் ஈவன் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. ஓகே, சாம்பிள் பேஸ். ஒரு டையை ரோல் பண்ணும்போது சாம்பிள் பேஸ் எடுக்கும் 1 2 3 4 5 6. அப்போ என் ஆஃப் எஸ் 6. ஈவன் நம்பர் சொல்லும்போது 2 4 6 தான் அந்த ஈவன் நம்பர். அப்போ என் ஆஃப் ஏ 3. ஸோ பி ஆஃப் ஏ வந்து 3/6 1/2. அடுத்து மல்டிபிள் ஆஃப் 3 சொல்லும்போது 3 6 மட்டும் தான். ஸோ அந்த ஈவெண்ட்டை பின்னு வச்சுன்னா என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஸோ பி ஆஃப் பி வந்து 2/6 ஆன்சர் என்ன 1/3. ஓகேவா? அடுத்து 12.6 இது வந்து 2 டைஸ் பண்ணுறது. ஓகே, நல்லா பார்த்துச்சுக்கோங்க. அடுத்து 12.7 ஒரு சிம்பிளான சம் தான். ஓகேவா? ஆமாம், எதுவும் நல்லா தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்குது. நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 12.8 தெளிவாக பாருங்கள். அடுத்து 12.9 இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகேவா? 12.10 ஆமாம், 12.10 மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 12.11 11. ஆமாம், 11 எக்ஸாம்பிள் சம் இருக்குது. சம் எல்லாமே ஈஸியான சம் தான். ஓகேவா? ஆமாம், தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சொல்ல புரியுதா? தேங்க்யூ.